ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இந்த 3 காய்கறிகளையும் போட்டு பட்டாணி குருமா சூப்பராக வச்சிடலாமா? குக்கரை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை ஒரு துண்டு, 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் நைட்டே ஒரு டம்ளர் பட்டாணி ஊற வச்சிட்டேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி வாங்கி அதை உரித்து அப்படியே கூட உடனே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது 3 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொடிகளை சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா பொடி இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி சேர்த்துனீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். முந்திரி 4, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் பட்டாணி இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்துருக்கனால இதில் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த குருமா ஒரு சத்தான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஒரு சத்தான குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு முறை கலந்து விட்டு பார்க்கலாம். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சத்தான உணவுகளை உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க. சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச பட்டாணியை நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 விசில் மட்டும் விட்டால் போதும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.